வெல்கம் டு சேனல். ஸ்கின்னு இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் ஆகணுமா? இந்த பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு சின்ன துண்டு பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கிறேன். இல்லைனா இதுக்கு பதில் நீங்கள் பீட்ரூட் பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாதாம் பிசினை ஊற வச்சு அதையும் எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் டேனை ரிமூவ் பண்ணி நல்லா ஸ்கின் பிரைட்னிங்க்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி பாதாம் பிசின் நல்லா கூலிங்காக வச்சுக்கும். இது வாரத்துக்கு 2 முறை இல்லை 3 முறை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு இது கூட முல்தானி மட்டி பவுடர் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அதை அப்படியே காய விட்டுருங்க. இப்போ இது கொஞ்சம் திப்பியாக தான் இருந்துச்சு. இதை கொஞ்சம் அப்படியே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே நீங்கள் இதை பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கையாலேயே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பேக்கு. இன்ஸ்டண்ட்டாக க்ளோ வேணுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெளியே போயிட்டு வந்தாலே முகம் ரொம்ப கருத்துடும். அந்த டைமில் இந்த பேக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். இது இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. நான் போடாத இடத்தையும் காட்டுறேன், போட்ட இடத்தையும் காட்டுறேன். பாருங்கள், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.